சென்னை முதல் மதுரை வரை ஓடிக்கொண்டிருந்த ஒரு நைட் எக்ஸ்பிரஸ் தொடர்வண்டி அந்த ஆண்டு ஒரே மாதத்தில் 12 பயணிகள் காணாமல் போனார்கள். பயணிகள் போன இடத்தில் சாமான்கள் மட்டும். இருக்கை வெறிச்சோடி. அரசியல் இல்லை, தகராறு இல்லை. ஆனால் அந்த பயணிகள் எல்லாம் வண்டியில் ஏறியதுக்குப் பிறகு காணாம போயிட்டாங்க. பழைய பேப்பர்ல ஒரு சின்ன செய்தி வந்தது. மயக்க மருந்து கொள்ளை. அது சாதாரண கொள்ளை கிடையாது. முன்னர் பஞ்சாயத்து மன்றத்துல கைதானவர்கள். இப்போ ஒரு புதிய முறை. ராத்திரி நேரம். பயணிகளோட நம்பிக்கையை பயன்படுத்தி, சார் டீ வாங்கலாங்களா? அந்த டீல தான் மயக்க மருந்து. அது குடித்தவுடன் 5 நிமிஷத்துக்குள்ள விழுந்துடுவாங்க. விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களை படத்தில் தள்ளுற மாதிரி ரயிலில இருந்து தூக்கி எறிந்துடுவாங்க. ஒரு கூட்டம் பிடிக்கப்பட்டதுன்னு செய்திகள் வந்ததுண்டு. ஆனா அந்த பயணிகளோட ஃப்ரெண்ட்ஸ், குடும்பம் இன்னைக்கும் ஒரே கேள்வி கேட்கிறாங்க. எங்க போனாங்க அவங்க? இது சும்மா கதையெல்லாம் இல்ல. இது நடந்தது நம்ம தமிழ்நாட்டுல தான்.